அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். ஆடி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஆடி மாதம் 4ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம், பானாவரம் அடுத்த தப்பூர், ஆரணி ஸ்ரீ பத்மா நாடக மன்றம், பிரம்மதேசம் அடுத்த நாட்டேரி, செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம், தேவிகாபுரம் அடுத்த பெரிய விழாப்பாக்கம், ஆரணி ஸ்ரீ சிவஸ்ரீ நாடக மன்றம், பானாவரம் அடுத்த ஆயில், ஆரணி நந்தினி நாடக மன்றம், சோளிங்கர் அடுத்த லோகாபுரம், மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம், நாயுடுமங்கலம் அடுத்த வெளுக்கநந்தல், ஆரணி துளசி நாடக மன்றம், கண்ணலம் அடுத்த குறிஞ்சிப்பூண்டி, ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம், வள்ளிமலை அடுத்த மாதாண்டகுப்பம், ஆரணி சபரி நாடக மன்றம், தேவிகாபுரம் அடுத்த சோத்துக்கண்ணி, பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம், செய்யாறு அடுத்த குளமந்தை, காஞ்சி அபிராமி நாடக மன்றம், பள்ளிகொண்டா அடுத்த கந்தநேரி, வந்தவாசி ரேணுகாதேவி நாடக மன்றம், வாலாஜாபாத் அடுத்த கம்மராஜபுரம், ஆரணி வினிதா நாடக மன்றம், செஞ்சி அடுத்த காரை, ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், செய்யாறு அடுத்த புரிசை, ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம், ஆரணி அடுத்த பையூர், ஆரணி தனுஷ் நாடக மன்றம், ஆரணி அடுத்த சிறுமூர், மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி நாடக மன்றம், திண்டிவனம் டு மரக்காணம் அடுத்த கட்டளை, கடுகனூர் வைஷ்ணவி நாடக மன்றம், படவேடு அடுத்த படவேடு ரேணுகாம்பாள் ஆலயம் அருகில் நாடகம், வடசேன்னமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம், உத்திரமேரூர் அடுத்த மானாமதி, ஆரணி மகேஸ்வரி நாடக மன்றம், ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த இலுப்பூர், அரக்கோணம் ஆஞ்சநேயர் நாடக மன்றம், வேலூர் அடுத்த ஆவாரம்பாளையம், குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம், தேவிகாபுரம் அடுத்த காட்டு தெல்லூர், அம்மனேரி கலைவாணி நாடக மன்றம், தேவிகாபுரம் அடுத்த மலையாம்புரடை, ஆரணி சுமதி நாடக மன்றம், மாம்பாக்கம் அடுத்த தோணிமேடு, ஆரணி சக்தி நாடக மன்றம், கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த நாடழகானந்தல் புதூர், ஆரணி சுபம் நாடக மன்றம், கலவை அடுத்த சென்ன சமுத்திரம், ஒழுக்கோல்பட்டு வெற்றி நாடக மன்றம், பெரணமல்லூர் டு சட்டத்தாங்கல் அடுத்த சித்தாத்தூர் அம்மன் கோவில், ஆரணி ஸ்ரீ வாரி நாடக மன்றம், செஞ்சி அடுத்த கல்லாங்குப்பம், ஆரணி ஜெயலட்சுமி நாடக மன்றம், சேப்பட்டு அவலூர்பேட்டை அடுத்த பறையம்பட்டு, ஆரணி மனோ நாடக மன்றம், ஆரணி டு திமிரி அடுத்த வளையாத்தூர், காஞ்சி கௌரி நாடக மன்றம், வலத்தி அடுத்த தேவனூர், உத்திரமேரூர் கலைமதி நாடக மன்றம், சென்னை மதுரவாயில் அடுத்த லக்ஷ்மி நகர், பதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், உத்திரமேரூர் குமாரவாடி அடுத்த சாலவாக்கம் கூட்ரோடு, சாலவாக்கம் கூட்ரோட்ல நாடகம், கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம், உத்திரமேரூர் அடுத்த கருணாகரஞ்சேரி, வெம்பாக்கம் அருள்ஜோதி நாடக மன்றம், சாலவாக்கம் அடுத்த எடமிச்சி, ஆரணி சுகந்தி நாடக மன்றம், லாலாப்பேட்டை அடுத்த ஏகாம்பர நல்லூர், மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம், காஞ்சிபுரம் அடுத்த பூதேரி புள்ளவாக்கம், கோணம் வெங்கடேஸ்வரா நாடக மன்றம், அச்சிரப்பாக்கம் அடுத்த சீதாபுரம், ஆரணி ராஜா நாடக மன்றம், உத்திரமேரூர் அடுத்த திருவந்தவார், மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம், வலத்தி அடுத்த முருகன் தாங்கல், அரக்கோணம் சீதா நாடக மன்றம், செய்யாறு அடுத்த செங்கட்டான் குண்டில், ஆரணி ஸ்ரீ கமலேஷ் நாடக மன்றம், பானாவரம் அடுத்த பழைய பாளையம் மோட்டூர், மோட்டூர்ல நாடகம், ஆரணி பூவரசன் நாடக மன்றம், கலவை அடுத்த அரும்பாக்கம், கோணலம் ஏழுமலை நாடக மன்றம், வாலாஜா அடுத்த அமனந்தாங்கல், வந்தவாசி தேவிமலர் நாடக மன்றம், தேவிகாபுரம் அடுத்த மண்டகொளத்தூர், நியூ வேலன் நாடக மன்றம், வேலூர் ஊசூர் அடுத்த குடிசை, குடிசைன்ற கிராமத்துல நாடகம், மேல்மலையனூர் விமலா நாடக மன்றம், திருவலம் அடுத்த பெரிய ராமநாதபுரம், வடையிலுப்பை பரணி நாடக மன்றம், ராணிப்பேட்டை புளியங்கண்ணு, திருவள்ளுவர் நகர், புத்துக்கோவில் அருகில் நாடகம், வந்தவாசி கங்கா நாடக மன்றம், பெரணமல்லூர் அடுத்த சந்திரம்பாடி,
ராமாபுரம் செல்வகணபதி நாடக மன்றம், வாலாஜாபாத் அடுத்த பழைய சீவிரம், கட்டியாமந்தல் இனியா நாடக மன்றம், வந்தவாசி இரும்பேடு அடுத்த கீழ்ப்பாக்கம். நான் பாத்தீங்கன்னா தொடர்ந்து 2 நாளா நாடக கலைஞர்களுக்கு ஒவ்வொரு ஊர் மக்களும் எப்படியெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, சப்போர்ட் பண்ணாத சிலரை பத்தி நான் பேசிட்டு இருந்தேன். அதை பத்தி நான் யூடியூப், ஃபேஸ்புக்னு சொல்லிட்டு நம்ம எல்லா சேனல்லுமே போட்டிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஆரணியை சேர்ந்த ராஜநிலா இசைக்குழு, ஆரணிக்கு ஃபேமஸ் கச்சேரி அப்படின்னாலே ராஜநிலா இசைக்குழுவும் அந்திமழை கோபண்ணாவும் தான் ஃபேமஸ். இது நான் ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணதை பார்த்துட்டு நம்ம ராஜநிலா இசைக்குழு அண்ணா பிரகாஷ் அண்ணா உண்மையாவே ரொம்ப நல்லா பேசியிருந்தீங்கம்மா. என்னுடைய பையனும் அவங்க பாப்பாவும் ஒன்னா ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க. பஸ் ஏத்தும் போது அண்ணா அதை பத்தி சொல்லியிருந்தாரு. அதை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்க மன குமுறல்லாம் என் தங்கச்சி சொல்றது கேட்கும் போது எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்ததுமா. எங்களால சொல்ல முடியல, நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுலயும் பாத்தீங்கன்னா இதுல ஒரு நாடக கலையோட கஷ்டத்தை தான் நான் போட்டிருந்தேன். அவரு கச்சேரியோட கஷ்டத்தை ஷேர் பண்ணாரு. என்னோட பேச்சு அப்படியே அவர் ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணாரு. அதுல ஒரு கமெண்ட் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சொற்பொழிவாளர் உதயராணி அம்மான்னு சொல்லிட்டு அவங்க விபூதி வள்ளலுடைய மாணவி. அவங்க எப்பவுமே ஃபேஸ்புக்ல கமெண்ட்ல அப்பாவை பத்தி போடுவாங்க. எங்க அண்ணனுடைய மகள் இந்த அளவுக்கு பண்றீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு உதயராணி அக்கா அடிக்கடி போடுவாங்க. அவங்க கஷ்டத்தை ஒரு பக்கம் ஃபுல்லா ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா சாப்பிடணும் சொல்லலைங்களாம், மழையில சரியா கவனிக்கல, ஒரு டீ காஃபி கூட இடையில கொடுக்கல, இது மாதிரிலாம் பண்றாங்க. ஆனா அடுத்த முறை நீங்க தாம்மா வரணுன்றதையும் சொல்றாங்கம்மா. அப்ப நம்ம திறமை பிடிச்சிருக்கு, ஆனா நம்மளுடைய கஷ்டத்துக்கு எதுவுமே பண்ணலையேன்றது ரொம்ப வருத்தப்பட்டு அந்த அக்காவும் பதிவு போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு நாடக கலைஞர்களுடைய கஷ்டத்தை பேசும்போது அடுத்த கலை சம்பந்தப்பட்ட ஒரு மியூசிக்கோ அத கச்சேரியும் சொற்பொழிவாளர் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவங்களுடைய கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிற ஒரு விஷயம் ஆயிடுச்சு நேத்து. அந்த மாதிரி எங்களுக்கு நிறைய எல்லா ஊர்லயுமே சப்போர்ட் பண்றீங்க. நாங்க சொல்றது 99% எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க. அந்த 1% நடக்கிற தப்பு தான் நாங்க மாத்திக்கணும் அப்படி சொல்லி நினைக்கிறோம். அப்போ எனக்கு ஒரு தம்பி என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா யூடியூப்ல, அக்கா நீங்க பேசும்போதே தெளிவா பேசிருங்க. இன்னொன்னு அமௌண்ட் அட்வான்ஸ்லயே பாதி வாங்கிருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த தம்பிக்கு என்ன ரிப்ளை பண்ணியிருந்தேன்னா, அட்வான்ஸ் வாங்குறது பத்தி ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பெரும்பாலும் மத்த இடத்துல எல்லாம் ஒரு புக் பண்ணும் போதே 10,000 முன் அட்வான்ஸ், 15,000 முன் அட்வான்ஸ் அப்படின்னு வாங்கிடுவாங்க. நம்ம சிவா அம்மு கலை குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் அந்த மாதிரி வாங்க மாட்டோம். அது அப்பா நாட்கள்ல இருந்து எப்படின்னா ஒரு நம்பிக்கையின் மூலியமாவே இது வரைக்கும் போகுது. 1% நபர் தப்பு பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக 99% நல்லவங்களை நம்ம காயப்படுத்தக்கூடாது. ஒரு ஊருக்கு திருவிழாக்கு 5 மாசம் 6 மாசத்துக்கு முன்னாடி நாடகம் புக் பண்றாங்க. அந்த நாடகம் புக் பண்றது அந்த நேரத்துல ஊருடைய பொது காசு எடுத்துட்டு புக் பண்ண போறது இல்ல. அவங்களுடைய புக் பண்ண வராங்க பாத்தீங்களா, அவங்க சொந்த பணத்தை எடுத்துட்டு அவங்க புக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நாங்க அதிகமா செலவு வைக்க கூடாது. ஒரு 1000 இல்ல 2000 அவ்வளவுதான். அதிகமான அட்வான்ஸ் நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம தைரியமா இருக்கலாம். அங்க போய் அவங்க பிரச்சனை பண்ணா கூட நம்ம கிட்ட தான் காசு வந்துச்சேன்னு இருக்கலாம். நீங்க அந்த மாதிரி வாங்கிடுங்கக்கா அப்படின்னு தம்பி சொன்னாரு. ஒருத்தர் பண்ற தப்புக்காக எல்லா ஊருக்கும் நான் கஷ்டம் கொடுக்கவே மாட்டேன் எப்பவுமே. அப்பா வழியில தான் நம்மளும் வரணும். நம்மள நம்பி வர ஊர் மக்களுக்கு என்னைக்குமே நம்ம கஷ்டத்தை கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் எப்பவுமே இருப்பேன். சப்போர்ட் பண்றவங்க, அதாவது இது மாதிரி போடுறதுனால மனசு கஷ்டமா இருக்குமா, எதனா நினைப்பாங்களா அப்படின்னு ஒரு சிலர் என்னை கேட்டிருந்தாங்க. ஏன் நினைக்க போறாங்க? எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்றவங்க தான். சப்போர்ட் பண்ணாதவங்களுக்கு தான் அது கஷ்டமா இருக்கணும். ஐயோ நம்ம பண்ணாம விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு. இதுல சப்போர்ட் பண்றவங்களாம் அப்பா நம்ம ஊர்ல நம்ம நல்லா பண்றோம் அப்படின்னு திருப்தி ஆகுறாங்க. எனக்கு கமெண்ட் பண்றாங்க. போன் பண்ணியும் சொல்றாங்க, எந்த ஊருமா அந்த மாதிரி பண்ணாங்க? மனசாட்சி இல்லையா அப்படின்லாம் கேக்குறாங்க. அப்போ நம்மள சுத்தி 99% நல்ல உள்ளங்கள் தான் இருக்காங்க. இந்த மாதிரி நல்ல உள்ளங்களால நம்மளுடைய கலையும் வாழுது. நம்ம கலையின் மூலியமா நம்மளும் பிழைச்சுக்கிட்டு இருக்கோம். இது போல தொடர்ந்து நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. நம்ம கலை குடும்பத்துக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லா கலைக்குமே எனக்கு அண்ணா சொல்லும் போது அது ஞாபகம் வந்தது. எங்களுடைய நாடக கலைக்காகட்டும், கச்சேரி ஆகட்டும், சொற்பொழிவாகட்டும், எந்த கலை, ஒரு கரகாட்டம், பம்பை கலைஞர்கள் யார் வந்தாலும் உங்க ஊர் தேடி உங்க ஊர் திருவிழாக்காக வந்துட்டாங்கன்னா எங்க கலைக்கும் கலைஞர்களுக்கும் தயவு செஞ்சு மரியாதை கொடுங்க. ஊர்ல 1000 மனஸ்தாபங்கள் இருக்கலாம். அதையெல்லாம் கலைஞர்கள் மேல என்னைக்குமே திணிக்காதீங்க, காமிக்காதீங்க. நாங்கெல்லாம் ஊரை விட்டு ஊரு பிழைக்க வந்திருக்கோம். உங்களை நம்பி வந்திருக்கோம். இது போல கலைஞர்களுக்கு என்னைக்குமே உங்களுடைய பாதுகாப்பு முதல்ல கொடுங்க. அதுக்கு அடுத்தபடியா உணவு கொடுங்க. அதுக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு இயற்கையின் சீற்றத்தினால ஏற்படுற ஒரு இழப்புக்கு அவங்களுக்கு என்ன பண்ணி அனுப்ப முடியுமோ அதை பார்த்து பண்ணி அனுப்புங்க. கஷ்டப்படுத்தாம அனுப்புங்க. இதுதான் உங்க சகோதரியோட வேண்டுகோள். தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன்.
என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன், நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம்.